ஆடு வந்து நீல நீளமா காதுல இருக்கா. ஸோ அதை வந்து பார்த்தோம். ஸோ அதை வந்து பார்த்து நம்ம ஆடுகளுடைய உரிமையாளர்கிட்ட அதை பத்தி எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற கொஸ்டின் இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அவங்க பேர் என்ன? முருகானந்தம். முருகானந்தம். அண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம். ஓகேண்ணா. இப்போ நீங்க வச்சிருக்கீங்களா இந்த ஆடு? இதுல எத்தனை வகையான ஆடு இருக்கு? நீங்க எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? நாங்க ஒரு 20-25 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. எங்கிட்ட வந்து இது ஜமுனாபாரி ஆடுங்க. இதோட நேட்டிவ் வந்து யூபிங்க. ஓகேங்கண்ணா. எங்கிட்ட ஒரு 40 பெட்டை ஆடு, 5 கடை இருக்கு. சரிங்கண்ணா. ஒன்லி எங்கிட்ட ஜமுனாபாரி மட்டும்தான் வச்சிருக்கோம். ஓகேங்கண்ணா. இப்போ ஓகேண்ணா. ரைட்ண்ணா. இப்போ இந்த ஆடு இருக்கு இல்லைங்களா? இப்போ இது வந்து ஜமுனாபுரி. ஆமாங்க. சரிண்ணா. இதுக்கு காது இவ்வளவு நீளமா இருக்குல்ல, எதனால இவ்வளவு காது நீளமா இருக்கு? ஒரு ஆட்டுக்கு ஒரு தனி. ஓகேண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜமுனாபாரி இருக்கு, சோஜட் இருக்கு, ஸ்ரோகி இருக்கு. இது பூரா நார்த் இந்தியா சைடு இருக்கு ஆடு. ஓகேங்க. தமிழ்நாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா சேலம் கருப்பு இருக்கு, கொடியாடு இருக்கு, கன்னியாடு இருக்கு. அது மாதிரி வெரைட்டி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இது வந்து யூபி, இதோட நேட்டிவ் வந்து யூபிங்க. ஓகேங்க. இதுக்கு வந்து 1.5 வயசு தான் ஆகுது. 1.5 வயசு. இதுக்கு 1.5 வயசு தான் ஆகுது, இதுக்கு 1.5 வயசு தான் ஆகுது. சரி. எங்கிட்ட ஒரு 35 ஆடு பொட்டையாடு இருக்கு. ஆடு. சரி. நான் இப்போ இந்த ஆடு வந்து நீங்க பால் கறக்கிறதுக்கு மட்டும் வச்சு யூஸ் பண்றீங்களா, இல்ல நம்ம கறி இருக்கு இல்லையா அதுக்கு சேல்ஸ் பண்றது? இது வந்து பாத்தீங்கன்னா பால் பர்பஸ்க்காக. இது ஒன்லி வந்து ஷோ ஒரு ஃபேன்சி ஐட்டம்னா லென்த் காது நீளமா இருக்கிறங்கிற ஒரு இது. ஓகே. கறி வந்து டேஸ்டா இருக்கும். சரிங்கண்ணா. பட் ஷோக்குனே நம்ம பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா நமக்கு அது வந்து தீனி கொடுக்கணும், அதை பராமரிக்கணும், நிறைய நமக்கு காஸ்ட் ஆகும் இல்லை? அப்படி எதுவுமே கிடையாது. நார்மலா நம்ம நாட்டாட்டுக்கு என்ன வைக்கிறோமோ அதே தான் நாங்க வைக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா பட்டுப்பூச்சி தலை தான் கட்டியிருக்கோம். அது போக நாங்க கொஞ்சம் அடர் தீவனம் கொடுப்போம். கொஞ்சம் தீவனம். எத்தனை குட்டி நான் போடுவோம் இந்த வகையான பிரீடு? இந்த ஆடு 3 குட்டி வரைக்கும் எங்க 3 குட்டி. ஒரு ஆடு 3 குட்டி வரைக்கும் குட்டி. பாத்தீங்கன்னா டபுள் கலர்னு சொல்லுவாங்க. ஓகே. இதை வந்து குலாபின்னு சொல்லுவாங்க. குலாபீன்ஸ். ஏன்னா இயர் இந்த காது வந்து ரோஸ் கலரு, இந்த கிளிமூக்கு பஞ்சு பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்கண்ணா. அப்புறம் காது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஓப்பன். பால் வந்து நாங்க லிட்டர் 700 ரூபாய்னு எங்ககிட்ட வாங்கி வச்சிருக்கோம். 1 லிட்டர். எத்தனை லிட்டர் வரைக்கும் கறக்கும் இது? 2 லிட்டர் வரைக்கும், 1.5 லிட்டர் to 2 லிட்டர் வரைக்கும். 2 லிட்டர். சரி. நான் இந்த பால் குடிக்கிறதுனால என்ன மருத்துவ குணம் இருக்கு? இப்போ ஒரு ஆடு ஒரு மருத்துவ குணம் இருக்கும். இப்போ இந்த ஆடோட பால் வந்து எல்லாமே ஒரே இதுதான். நம்ம நாட்டாடுல பால் கம்மியா வரும், இதுல பால் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும், சேர்ந்து வரும். இப்போ இந்த பால்ல வந்து எங்ககிட்ட கோயம்புத்தூர், திருச்சி, கரூர் இது மாதிரி வந்து பால் வாங்கிட்டு இருக்காங்க. பாலை வாங்கி ஆட்டுப்பால் சோப்பு தயாரி. ஆட்டுப்பால் சோப்பு. இப்போ சார்னா ஆட்டுப்பால் சோப்புன்னும் போது இதுல அந்த அளவுக்கு நிறைய பால் வருது இல்லை? நீங்க ஒரு 1.5 லிட்டர் தான் சொன்னீங்க. அப்ப அவங்க நிறைய சோப்பு தயாரிக்க நிறைய பால் தேவைப்படும். நாங்க அது நிறைய என்ன சொல்றது பெரிய அளவுக்கு பண்ண வச்சு நடத்தினா தான் அதை கொடுக்க முடியும். நாங்க அந்த அளவுக்கு கொடுக்கறதில்ல. எங்க தேவைக்கு போக மீதி இருக்கிறத மட்டும்தான் கொடுப்போம். அதாவது எங்ககிட்ட குட்டியை போடுது, அந்த குட்டிக்கு போக மீதி இருக்கிற பால் வந்து நாங்க லிட்டர் 600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஆடு மட்டும் தான் வளர்க்குறீங்களா, இல்ல வேற ஏன்னா மாடு, இந்த குதிரை? மாடு இருக்கு. அப்புறம் அது ஒரு வெரைட்டி பன்னூர்னு ஒரு செம்மறி வளர்த்திட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. அசாமின்னு ஒரு breed இருக்கு. சரிங்க. அது போக பொங்கனூர் குட்டை மாடு இருக்கு. பொங்கனூர் குட்டை மாடு. ஆமாங்க. இதுக்கு என்ன ரெண்ட்டுங்களா இல்ல எப்படிண்ணா இது? இப்போ ஆமாங்க, இது ஒரு வாரத்துக்கு ரெண்ட்டுங்க. இப்போ நீங்க இது எவ்வளவு காஸ்ட் இது? இப்போ எங்களுக்கு நாங்க வந்துட்டு போறதுக்கு எப்படி ஒரு 60-70 ரூபாய் செலவாகும். இப்போ இந்த சீட்டு டென்ட் எல்லாம் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்களா? எல்லாம் அசோசியேஷன்ல போட்டு கொடுத்துருவாங்க. நாங்க வந்து இந்த செட்டு போறதுக்கு அசோசியேஷன்ல மெம்பருங்க. இந்த அசோசியேஷனுக்கு ஒரு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த இதுல இருந்து அந்த இது வரைக்கும் 15,000 ரூபாய். 15,000 செட்டுக்கும் தரைக்கும் வாடகை. ஓகேங்க. இந்த ஸ்டேஜ் எடுத்துருக்கிறோம் பாத்தீங்களா? ஆமா ஆமா. இது தனியா இண்டிவிஜுவலா, இதுக்கு தனியா இது வாடகை. சரிங்கண்ணா. தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா, இது ஏன் சொல்றேன்னா இவ்வளவு காசு கொடுத்து நாம அதை ஷோ பண்ணணுன்றது, அதாவது ஏன் பண்ணணும்? இப்போ ஒரு 60,000 நீங்க சொன்னீங்க, அது முன்ன பின்ன இருக்கலாம். பட் அது ஏன் நம்ம பண்ணுவோம்? அதுக்கு அமௌண்ட் சேவ் ஆகல, நம்ம வேற எதனா பண்ணலாம்ல? பண்ணலாங்க. இப்போ இங்க அந்தியூரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் தமிழ்நாடு பக்கத்துல கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அங்க இருந்து இங்க வர்றாங்க. இப்போ நாங்க வந்து கொடுமுடிங்கிற ஒரு வில்லேஜ், எங்ககிட்ட நாங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆடெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி மக்கள் அதிகம் போடுற இடத்துக்கு வந்து காட்சிப்படுத்தினாதான் அது தெரியும். அது ஒண்ணு. இந்த அந்தியூர் மண்ணை வந்து மிதிக்கணுங்கிறது ஒண்ணு பெரிய விஷயம். ஆமா, குருநாதரோட அருளாசியால அந்தியூர் மண்ணை வந்து மிதிக்கணுங்கிறது ஒண்ணு. நாங்க 19 வருஷமா வந்துட்டு இருக்கோம்.
சரி. நாடு பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஒன்லி ப்ரீடிங் மட்டும் வச்சிருக்கோம். ப்ரீடிங்க்கு மட்டும். breeding. ஓகேங்கண்ணா. எங்ககிட்ட வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடு 60,000 ரூபா வரும், இது 40,000 ரூபா வரும், சரிங்கண்ணா. அது 50,000 வரும். ஒரு கலருக்கு தகுந்த மாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி இந்த கலருக்கு வந்து இதுக்கு ஒரு ரேட் வருது. சரிங்கண்ணா. அது மாதிரி இங்க வந்து மக்களுக்கு காட்சிப்படுத்தினா தான் தெரியும். காசு பணம் செலவாகிறதுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். மக்களுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக வந்து மக்கள் ஃபர்ஸ்ட் காசு தானே எதிர்பார்ப்பாங்க, இவ்வளவு செலவு பண்ணுமான்னு. அதுக்காக தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்கள் வந்து 4 பேர்த்துக்கு வெளியில தெரிஞ்சாதான் ஒரு வியாபார ரீதிங்கிறது ஆகி போச்சு. ஆமா, எங்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாதானே நீங்க வருவீங்க. ஆமா, இப்ப இருக்கிறனால தான் நாங்களே உங்களை தேடி வந்திருக்கோம் வீடியோக்காக. அதே மாதிரி தான் மக்கள் எங்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சீங்கன்னா தான் வாங்குவாங்க. அப்புறம் எங்ககிட்ட வந்து நாங்க 3 மாசத்து குட்டி தான் கொடுப்போம். சரிங்க. இப்ப 3 மாச குட்டினா எவ்வளவு ரேட் இருக்கும்? 3 மாசத்து குட்டினா ஜோடி 30,000 ரூபாயில இருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. சரிங்கண்ணா. இப்போ இது இப்போ இங்க கொண்டு வந்திருக்கிறதுல சேல்ஸுங்களா இல்ல நீங்க கொண்டு வந்திருக்கிறது எப்படின்னா? அது இப்போ இங்க கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே ஷோக்காக. இப்போ எனக்கு சேல்ஸ்னு எனக்கு தேவைப்படுதுன்னா நாம எங்களை கான்டாக்ட் பண்ணா நீங்க புக் பண்ணிடணும். புக் பண்ணா உங்களுக்கு அப்போதைக்கு எங்ககிட்ட குட்டி இருந்து அவைலபிள் ஃபார்ம்ல வந்து பார்த்து அவைலபிள் குட்டி இருந்தா அப்பவே நீங்க எடுத்துக்கலாம். நேரடியாக கூட இல்ல நீங்க உங்களுக்கு நாங்க குட்டி வேணுங்க எங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சுடுங்க, நாங்க எங்களால அங்க வர முடியாது, நீங்க டெலிவரி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா நாங்க டெலிவரி எடுத்துக்கிறோம். சரி. இப்போ அந்த பக்கம் ஒரு சின்ன குட்டியோண்டு ஆடு இருக்கு இல்லைங்களா, அது என்ன வகை ஆடுங்கண்ணா? வாங்க. இது வந்து பன்னூருங்க. பன்னூர். ஆமாங்க, செம்மறி ஆடுன்னு சொல்லுவாங்க. செம்மறி ஆடு. இது கர்நாடகாவோட நேட்டிவ் பிரீடுங்க. கர்நாடகா நேட்டிவ் பிரீடுங்க. சரிங்க. இது வந்து 4 மாசத்து குட்டிங்க. 4 மாச குட்டி. ஆமா, இது எங்ககிட்ட 20 கட்டையாடு 2 கடா இருக்குங்க. இப்போ இதனுடைய ஹைட் எவ்வளவுதான் வளருங்களா இல்ல இதுக்கு மேல வளருங்களா? இதோட வளர்ச்சின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2 இன்ச் ஹைட் வரும். 2 இன்ச் ஹைட் வரும். லென்த் வித் அதிகமா வரும். லென்த் அதிகம். ஆமாங்க. லைவ் வெயிட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 to 60 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். கடா ஒரு வருஷத்த கடா அப்படி 2 பல் 1.5 வருஷத்த கடா அப்படிங்கும்போது உங்களுக்கு 60 கிலோ 55 to 60 கிலோ லைவ் வெயிட் வரும். லைவ் வெயிட். ஆடும் ஒரே ஹைட்டு தான், பெண்ணாடும் ஒரே ஹைட்டுக்குள்ள தான் வளருங்களா? ஆமா, அவ்வளவு வந்து ஒரே சேம் ஹைட்டு தான். இப்போ இது வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமா வரும். வெயிட் ஆடுகளை பொறுத்த வரைக்குமே எல்லா ஆடுமே ஆணாடு கொஞ்சம் வெயிட் அதிகமாகும், பெண்ணாடு வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாகும். என்ன காரணம்னா பெண்ணாடு வந்து எங்களோட கான்செப்ட் என்னன்னா 2 வருஷத்துல 3 நேத்து குட்டி போடணும். ஓகேண்ணா. அப்படிங்கும் போது அது பெண்ணாடுகளுக்கு தனியா கவனிப்போம், ஆணாடுகளுக்கு தனியா கவனிப்போம். சரி. இப்போ இந்த ஆடு எத்தனை குட்டி போடும்? இது நார்மலா ஒரே குட்டி, ஒரே ஒரு குட்டி, ரேரா 2 குட்டி. ஓகேண்ணா. இது வந்து சேல்ஸுக்கு வச்சிருக்கீங்களா? இது சேல்ஸ் கொண்டு வந்துருந்தீங்க. ஒரு 4 குட்டி 6 குட்டி கொடுத்துட்டீங்களா? இதனுடைய ரேட்ல எவ்வளவு ஆகுது? இது வந்து நாங்க ஒரு பீஸ் வந்து 13,500 ரூபாய் கொடுத்துட்டோம். 13,500 ஒரு பீஸ்னா ஜோடி ஒரு பீஸ் 27,000 ரூபாய் கொடுத்துட்டோம். ஓ சரிங்க. இப்போ இதுல வந்து கறிக்கு இந்த மாதிரிலாம் இருக்குங்களா? இப்போ இது வாங்கி கறி அதாவது இது கறிக்கு தான், இது 100% கறிக்கு தான். உங்களுக்கு லைவ் வெயிட் 60 கிலோ வருதுல்ல? இல்ல ஒரு குட்டி இப்போ இது 60 கிலோ வருங்களா? இப்ப வந்து கம்மி. இது குட்டிங்க. இது வந்து 3 மாசம் 3 to 4 மாசத்து குட்டி தான் வருது. உங்களுக்கு 1 வருஷம் ஆகும்போது உங்களுக்கு 60 கிலோ வந்துடும். ஒரு ஆடு வந்து மேக்ஸிமம் எவ்வளவு வெயிட்னா இருக்கும்? ஆடு தட்டையாடுன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 35 to 40 கிலோ இருக்கும். கெடா வந்து 50 to 60 கிலோ லைவ் வெயிட் வந்துடும். ஓகேண்ணா. இந்த ஆடு பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி இருக்குது. இது ஆண் ஆடுன்னு நினைக்கிறேன், அதுதான் தாடி இல்லைங்க. செண்பகமே இது பாடுறதுக்கு இது பெண்ணாடு இல்லைங்க, இது ஆணாடு. பாத்தீங்களா தாடி வச்சுக்குது. தாடி வச்சுக்கும் போது இது ஆணாடாதான் இருக்கணுங்க, பைபிள்ன்றனால. ஆனா இந்த ஆடு வந்து என்ன இது அசாமின்னு சொல்லுவாங்க. அசாமி. ஆமாங்க, இதோட நேட்டிவ் அசாம். இதுவும் வந்து அளவுக்கு வசந்தாங்கண்ணா. இது மீட்டுக்காக. ஆமா. ஓகேண்ணா. இப்போ இது வந்து லைவ் வெயிட் 35 40 கிலோ 50 கிலோ வரைக்குமே வந்து 50 கிலோ வரைக்கும். ஓகேண்ணா. நாங்க ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா இது மாதிரி ஒண்ணு பிடிச்சி போட்டுருவோம். ஓ சரி. நீங்க இப்போ இத்தனை வகையான வெரைட்டி வச்சிருக்கீங்களா? எது உங்களுக்கு எந்த ஆடோடைய கறி டேஸ்டா இருக்கும்? இதுதான் டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த வகை ஆடு தான் அசாமியா டேஸ்டா இருக்கும். இதுவும் கறி நல்லா இருக்கும். ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வித்தியாசம். இது வந்து போன் வெயிட் அதிகம். போன் வெயிட் எலும்பு அதிகமா இருக்கும். சதை அதோட இன்னும் டேஸ்டா இருக்கு. சரிங்க சரிங்க. நாங்க இது எங்கிட்ட லாஸ்டா அக்கா பொண்ணுக்கு காது குத்தும் போது ஒரு 7 கடை வெட்டணும். சரிங்க சரி. ஜமுனாபுரியில 7 கடை வெட்டணும். ஜமுனாபுரியில 7 கடை எங்கிட்ட இருந்தனால நாங்களே வெட்டிட்டோம்.
சரிண்ணா, இந்த வீடியோட இறுதிக்கு வந்தாச்சு. ஆனா மிகச்சிறப்பு இந்த அந்தியூர் சந்தையில் இருக்கக்கூடிய ஆடு பத்தி பேசுனீங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ அண்ணா நீங்க உங்க வாயால சொன்னீங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் நம்மள மாதிரி மேலும் மேலும் இன்னும் முன்னேறக்கு பொதுமக்கள் நாம எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அண்ணாவோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அதை பார்த்து நீங்க அவர் நேரடியாக கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு என்னென்ன தகவல் சொல்லுவாரோ அந்த தகவல் கேட்டு நீங்க வாங்குறதுனா வாங்கி வீட்டு வளர்க்கலாம், இல்ல வாங்கி வெட்டி சாப்பிட்றனாலே சாப்பிடலாம். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய், தேங்க்யூ.